வணக்கம் வியூவர்ஸ், இது உங்கள் தமிழ் டியூட்டோரியல்ஸ். இன்றைக்கி நாங்கள் இந்த புதிய வீடியோவில் நான் என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னால் ZBrush 2020ன்ற இந்த வெர்ஷன் நாங்கள் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு பேசிக்கான சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ZBrush நம்ம இந்த இன்டர்ஃபேஸை பார்த்தோன்னு சொன்னால் ஒரு குழப்பமான ஒரு கன்ஃபியூஸாக இருக்கும். என்னடா நிறைய டூல்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் இதை கற்றுக்கிட்டிங்கன்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இதில் சில பேசிக்கான சில விஷயங்களை நான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். ஓகே, நாங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணாங்க இந்த இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். சம்டைம்ஸ் இந்த லைட் பாக்ஸ் இங்கே வந்திருக்கும், இப்படி இருக்காட்டும். நீங்கள் இந்த லைட் பாக்ஸ்னு உள்ள ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு போயிடும். மேலே மெனு இருக்குது. மெனுவில் நீங்கள் புது டாக்குமெண்ட் எடுக்கணும். இந்த நீங்கள் பார்த்தா டாக்குமெண்ட்னு ஒன்று கிளிக் இருக்குது. அதில் நியூ டாக்குமெண்ட் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ரீஃப்ரெஷ்ஷாக புதுசாக ஒன்று கிடைக்கும். அடுத்து நாங்கள் இதில் முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரே ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப்பை பார்த்தோன்னு சொன்னால் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க, நியூவாக இருந்தால் நியூவாக இருக்கும். சம்டைம்ஸ் இப்படி இருக்கும். நீங்கள் இந்த ரைட் பாக்ஸை கிளிக் பண்ணிடுறீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டாக ஒரு டூல் ஒன்று ஆட் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு ஸ்பியர் கிளிக் பண்ணுங்கள். நான் கிளிக் பண்ணுறேன், ஸ்க்ரீனில் வைக்கிறேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். பண்ணோன்னா அந்த ஸ்பியர் இங்கே ஆட் ஆகிருக்கும். அடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய வேறு எங்கேயும் கிளிக் பண்ணாமல் இங்கே எடிட், அடுத்தது இந்த மேக் பொலிமேஷ் 3D. நீங்கள் பொலிமேஷ் 3Dயை ஆட் பண்ணாட்டி உங்களுக்கு எந்த ஒரு மாடலும் உங்களுக்கு செய்யலாது. நீங்கள் மேக் பொலிமேஷ் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு செய்ய முடியும். அடுத்தது ஸ்டாண்டர்ட் ப்ரஷ்ஷில் தான் எப்போயும் இருக்கும். நீங்கள் ப்ரஷ் வேணும்னு சொன்னால் அது உள்ளுக்கு நான் அது வேறு வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த மவுஸ் பாயிண்டரை பற்றி நான் பார்க்க போகிறோம். இந்த மவுஸ் பாயிண்டர் நீங்கள் எங்கே கொண்டு போகிறீங்களோ அந்த இடத்த ஆக்டிவாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தது இங்கே உங்களுக்கு ரொட்டேட் பண்ணுறேன்னா நீங்கள் இந்த அவுட் சைடில் நீங்கள் கிளிக் பண்ணக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் டூல் வந்துடும். நீங்கள் அதில் ரொட்டேட் பண்ணலாம். அடுத்து ஜூம் அவுட் இன் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் என்ன செய்றீங்க, கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணுறீங்க, ரைட் கிளிக் பண்ணுறீங்க, மேலே கீழே ஜூம் அவுட் உங்களுக்கு பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனை ட்ராக் பண்ணணுன்னா நீங்கள் ஆல்ட்ரை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் மூவ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனை மூவ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஜஸ்ட் அவுட்டில் கிளிக் பண்ணி ரொட்டேட் பண்ண முடியும். அந்த கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ஜூம் அவுட் இன் பண்ண முடியும். அடுத்தது நீங்கள் ஆல்ட்ரை ப்ரெஸ் பண்ணி லெஃப்ட் பட்டனை கிளிக் பண்ணி உங்களுக்கு மூவ் பண்ண முடியும். இது வியூவில் செய்யக்கூடிய சேஞ்சஸ். அடுத்து நாங்கள் பார்க்க போகிறோம்னா டூல்ஸ், இந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ணுறது. நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் மூவ் மார்க் வரும். அப்புறம் நீங்கள் இந்த ஏரோஸில் நீங்கள் மூவ் பண்ணிக்கொள்ள முடியும். அடுத்து ஸ்கேல் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்கேல் ஆகும். அடுத்தது ரொட்டேட். இது உங்களுக்கு பேசிக்காக எல்லா சாஃப்ட்வேர்ஸில் உள்ள 3D Max, மாயா அதுபோல் பிளெண்டர் அதுபோல் எல்லா நார்மல் 3D இதில் வர மாதிரி நார்மலாக இருக்குது. அடுத்து நீங்கள் ட்ரா கிளிக் பண்ணுங்கள். அடுத்து ப்ரஷ்ஷு நீங்கள் ட்ரா பண்ண முடியும், வேண்டியது நீங்கள் ஸ்கல்ப் பண்ணிக்கொள்ள முடியும். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் இந்த ZAddன்னு உள்ளதும் ZSubன்னு உள்ளதும் இது ப்ரஷ்ஷுக்குரிய ஒரு டூல் தான். ஆனால் இதில் நான் உங்களுக்கு இது பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்னால அதை நான் சொல்கிறேன். இந்த ZAddன்னு உள்ளது என்னென்னு சொன்னால் நீங்கள் ட்ரா பண்ணக்கூட உங்களுக்கு ஃபீல் பண்ணும். ப்ரஷ்ஷை வைக்கணும். எப்படி இருக்குன்னா இது எம்போஸ் ஆன மாதிரி இருக்கும், ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் ZSubன்னு உள்ள நீங்கள் கிளிக் பண்ணி சொன்னால் அது உள்ளுக்கு என்கிரேவ் ஆகி உங்களுக்கு காட்டும். இதுதான் இந்த ZAddன்னு உள்ளதும் ZSubன்னு உள்ளதும் டிஃப்ரெண்ட். இதை நீங்கள் இந்த பட்டனில் கூட நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு குயிக்காக சேவ் வேணும்னு சொன்னால் நீங்கள் ஜஸ்ட் இந்த ஸ்டாண்ட் பட்டன் ப்ரஷ்ஷில் வச்சு நீங்கள் ஜஸ்ட் மூவ் பண்ணிங்கன்னு சொன்னால் அது ZAddல வச்சுட்டு ZAddல வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் நார்மலாக லெஃப்ட் கிளிக்கில் நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னு சொன்னால் இது எம்போஸ் ஆகும். நீங்கள் ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் ட்ரா பண்ணால் ZSubஆகவும் உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் இதில் உள்ள பேசிக்கான விஷயம். இதனால் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. இன்னொரு முறை சொல்கிறேன். ஒன்று நியூ எடுக்கிறேன், கொஞ்சம் குயிக்காக சொல்கிறேன். ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று எடுக்கிறேன்,
பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் எடிட், மேக் polymesh 3D, இதை நான் ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறேன். மூவ், நான் எனக்கு ட்ரா பண்ணக்கூடிய ஒரு இருக்கு. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஸ்டெப்ஸை பார்த்துக்கணும். இது உங்களுக்கு ரொட்டேட் பண்ண முடியும். கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி ரைட் கிளிக்கில் ட்ராக் பண்ணால் ஜூம் அவுட் இன் ஆகும். ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் லெஃப்ட் கீயை கிளிக் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணால் இந்த ஸ்க்ரீன் மூவ் ஆகும். இது மூணும் நீங்கள் மெயினாக பார்த்துக்கொள்ள வேண்டிய விஷயம். இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.